ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் அவரு போட்டியிட வேணாம். இந்த 41 மக்கள் இறந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நிப்பாட்டி அவர் சொன்னாரே போதும், விஜய் சொன்னார்னா போதும், அதையும் ஜெயிச்சிருவாங்க. ஓகே. எவ்வளோ பெரிய ஆளுமை, இங்கே 2 பெரிய ஆளுமை இருக்காங்க. 2 பெரிய ஆளுமையை எதிர்த்து அந்த 41 மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே, அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் தகுதியான ஆளை விஜய் செலக்ட் பண்ணி நிப்பாட்டாருன்னா போதும், கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு. ஓகே. அவங்களுக்கு ஒரு கோபம் வருத்தமும் விஜய் மேல இல்லையா மக்களுக்கு, கரூர் மக்களுக்கு? இல்லை ப்ரோ, இதுக்கப்புறம் விஜய் மேல் நல்ல நல்ல பேர் தானே உருவாயிருக்கு. ஆ. இப்போ ஒரு மாதமாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. விஜய் வந்து எதுவுமே கட்சி சார்பாகவோ இல்லை விஜயோ எந்த ஒரு பேட்டியோ அறிக்கை எதுவுமே கொடுக்குறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஊடகமும் உங்களை மாதிரி இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் விஜய்ன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக 2026 ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து விஜய் கண்டிப்பாக கிடைக்கும். கரூர்ல விஜய் நின்னாருன்னா அந்த களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ, கரூர் எப்பயுமே ரொம்ப ஹாட்டான களம் தான். உங்களுக்கு அவர் விஜய் பாஸ்கர் செந்தில் பாலாஜி, விஜய் பாஸ்கர் அவங்க 2 பேரும் டஃப்பான காம்படிஷன் தான். விஜய்னார்னா தமிழ்நாடே ரொம்ப திரும்பி பார்க்குற தொகுதியாக இருக்கும். ஆனால் விஜய் நின்று ஜெயிச்சு அவங்கள காரி பூசுறத, மூஞ்சில் கறி பூசுறதை விட இவங்கள யாராவது ஒருத்தர் நின்று ஜெயிச்சாலும் அது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படின்னா தான் அவங்களோட இதுவும் நல்லா இருக்கும். இல்லை, இவ்வளோ அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் விஜயை முடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. என்ன ப்ரோ, ஜனநாயக நாட்டில் எப்படி ப்ரோ ஒருத்தர் முடக்க முடியும்? இப்போது விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக இப்போ வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சினிமாவில் பார்த்துருக்கோம். இப்போ அரசியல் தலைவராக வந்திருக்காரு. அந்த ஹைப்பில் போய் மக்கள் பார்த்தாங்க. அதில் இருட்டில் அந்த இடத்த கொடுத்தே இருக்கக்கூடாது, இருந்தாலும் அந்த இடத்த கொடுத்தாங்க. இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி மக்கள் யாரும் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இது தப்பு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு தான். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் மேலே தான் எல்லாமே குறை சொல்லுவாங்க தவிர விஜய் மேலே எந்த ஒரு மிஸ்டேக் யாரும் எதுவுமே கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை.